ஒரு கம்பெனிக்கு மைஸ்ட்ரிப் யாராருக்கு தேவைப்படும், எதுக்கு தேவைப்படுங்கிறது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் யாராருக்கு தேவைப்படுங்கிறது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து லீடர்ஷிப் டீம், ஆனுவல் பிளானிங்கா இருக்கலாம், இல்லைன்னா போர்ட் மீட்டிங்கா இருக்கலாம். செகண்ட் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீம், ப்ராடக்ட் லான்ச்சா இருக்கலாம், கிளைண்ட் மீட்டிங்கா இருக்கலாம், எக்ஸிபிஷனா இருக்கலாம். தேர்ட் வந்து எம்ப்ளாயிஸ், முக்கியமா டாப் பெர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க, அவங்க அச்சீவ்மெண்ட்டை ரெகனைஸ் பண்ண இன்சென்டிவ் ட்ரிப்பா இருக்கலாம். ஃபோர்த் வந்து ட்ரைனிங் அண்ட் R&D டிபார்ட்மெண்ட், ஒர்க் ஷாப்பா இருக்கலாம், செமினாரா இருக்கலாம், ஸ்கில் டெவலப்மெண்ட் ஈவெண்டா இருக்கலாம். ஃபிஃப்த் பிசினஸ் டெவலப்மெண்ட் டீம், இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போ அட்டெண்ட் பண்றதுக்கு, நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு, இல்லைன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக கூட இருக்கலாம். இப்ப நான் யாருக்குன்னு சொல்லிட்டேன், இப்ப ஏன் சொல்றேன். இதனால எம்ப்ளாயோட என்கேஜ்மெண்ட் அதிகமாகும், மோட்டிவேஷன் அதிகமாகும். எல்லாரும் நெட்வொர்க்கிங் பண்றதுனால அவங்களோட எக்ஸ்போஷர் அதிகமாகும், பிராண்ட் பில்டிங் அண்ட் விசிபிலிட்டியும் க்ரோ ஆகும். முக்கியமா டீம் பாண்டிங்கும் கல்ச்சரும் ஸ்ட்ராங்கா பில்ட் ஆகும். இந்த ரீசனுக்காக தான் என்னோட கிளைண்ட் எல்லாருக்கும் வந்து எவ்ரி 6 months மைஸ்ட்ரிப் பிளான் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சோ மைஸ்ட்ரிப் வந்து எக்ஸ்பென்ஸ் கிடையாது, இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யுவர் டீம்ஸ் டெவலப்மெண்ட்.